ஓகே ஓகே, நன்றி 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 ஆண்டவரே. சரி, நம்ம ஆராதனைக்கு ஆரம்பமா நம்ம ஜெபிப்போம், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதமானவரே, உயர் மறையில இருக்கிறவரே, சர்வ வல்லவரே, நல்லவரே, எபினேசரே, இந்த நேரத்தை, இந்த நாளை, இந்த காலையை கொடுத்தீங்க. நன்றி கர்த்தாவே, எங்களை மட்டுமா நடத்தி கொடுத்தீங்களே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த சத்திய நேரத்திலப்பா, சத்திய வேத வாசனத்தை நாங்கள் தியானிக்கிற நேரத்தை உங்க கரத்துல தருகிறோம். எங்களை மறைத்து கொள்ளுனீங்க, எங்களோடது ஒண்ணுமே வேண்டாம், நீங்க தான்ப்பா எங்களை நடத்தி கொடுக்கும்படி இயேசுவின் வல்ல நாமத்துல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லார்ட். அன்று ஆண்டவரே, நம்ம எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது சொல்லுங்க பாப்பா? வெள்ளிக்கிழமை பார்த்தோம் ஜபத்துல. ஸோ ஒரு சிலர் ஒரு வாரம் ஆச்சு. ஆனா ஆண்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நம்மள காணும்படி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு தலைப்பு, இன்னைக்கு சத்தியத்தினுடைய தலைப்பு என்னையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல்னா யாருங்க? இஸ்ரவேல் யாருங்க? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவரால் நடத்தப்படக்கூடிய ஜனம். அவர் தான் வழி காட்டுவார். வழியும் சத்தியம் ஜீவனும் அவர் தான் நமக்கு இஸ்ரவேலை இருக்கு. ஸோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா பாருங்களேன். ஏங்க, நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஒரு பிரியம் இருக்கும். அது நமக்குள்ளதான் இருக்கக்கூடாது, மற்ற ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும். அதான் தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா அது தேவனுடைய சித்தம். அப்போ இந்த ஆண்டு பிறந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? இந்த 2026 பிறந்து எத்தனை நாள் ஆகுது? 11 டே ஆச்சு. 11 நாள் ஆயிடுச்சு. இன்றையோட இந்த 11 நாட்களிலும் நம்ம வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு இருக்கிறோமா? பார்க்க போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டுல நமக்கு செய்ய போகிறார். இந்த ஆண்டுல கர்த்தருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கு தான் அவர் ரொம்ப விருப்பம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தேடி வருவார். சரி, இன்னைக்கு நம்ம உபாகமத்துல 28வது அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு ஆராய்வோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அவருக்கு என்ன சொல்லி கொடுக்குது என்பதை நம்ம கவனிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 28 முதல் வசனத்தை படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தராகிய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை யாருக்கிட்ட யார் சொல்றா? சொல்லு பாப்போங்க, சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யாருக்கிட்ட யார் சொல்றா? ஆமேன். மோசே ஜனங்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்க தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்? கவனமா அதை கேட்கணும். கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்னா செவி கொடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் பூமி உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக அவரை வைக்கும்படி அவருடைய வார்த்தையை நீங்க கவனமா கேட்கணும், கீழ்ப்படியணும். எங்க ஆண்டு ஆசிரியர்கள் ஓகே, ஆண்டு ஆசிரியர். அதுக்குன்னு நம்ம வேதம் அடிக்காம துதிக்காம ஆண்டை தேடாம என் இஷ்டத்துக்கு நான் பல வழியில போவேன், பல காரியங்களை செய்வேன்.
கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பேன் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. என்னங்குதுங்களா? நான் சொல்லியிருக்கிறேன்ல அவங்ககிட்டலாம், நான் வேலை செய்கிற காலங்களில் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்க போவாங்க. ஆனால் அவங்க ஏதோ போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். அவங்க ஆர்வமாக படிப்பை படிக்கணும், அழகா ஸ்கூலுக்கு போகணும், அம்மாலாம் வேலை செய்கிறாங்க, நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும், படிப்பு தான் நமக்கு முக்கியம், அது நல்லா படிக்கணும் அப்படிலாம் இல்லை என் பிள்ளைங்களுக்கு. எல்லாம் போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க. என் மக இருக்க மக அதுக்கு மேலே எல்லாம் சிவகுமாருக்கு வாங்கிட்டு வருவா. அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகவே இஷ்டம் இருக்காது. அவங்க ஒரு டீச்சர் இருப்பாங்களாம், உமா டீச்சரு, உமான்னு ஒரு டீச்சரு. அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் எங்கள் மகக்கிட்ட வந்து அது இதுன்னு பேசிக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு கிடக்குமா. அதெல்லாம் ஒரு டீச்சராம்மா. நேற்று நானும் அது பேசிக்கிட்டு இருந்தோம். நேற்று வந்துச்சு, இன்னைக்கு அதுக்கு நேற்று அதுக்கு லீவு, அதுக்கு காரி எடுத்துட்டு போக வந்துச்சு. ஒன்றுச்சு என்கிட்ட என் மக சொல்லிட்டு வந்தா, அம்மா ஐயோ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஜெருமி, நான் மட்டும் வேலை விட்டு நிற்காம இருந்ததுனால உங்கள் நிலைமைலாம் என்ன ஆழ்ந்திருக்கும் தெரியுமா ஜெருமி? ஆமாம்மா, நீங்கள் வேலை விட்டு நின்று தான் எனக்கு படிப்பில் நாங்களுக்கு ஒரு நாட்டம் வந்துச்சு. அதுலேயும் ஒரு டீச்சர் இருந்துச்சு பாருங்க, உமா டீச்சர்னா. ஐயோ அந்த பொம்பளைலாம் விட்டுலாம் படிக்கவே கூடாதும்மா, அவ்வளோ ஒரு மட்டமாக பேசுமா. என்ன எல்லா பிள்ளைங்க முன்னுக்கு என்னை வந்து மட்டமாக பேசும். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காதும்மா. அதெல்லாம் ஒரு டீச்சராம்மா. ஆனாம்மா அந்த ஒரு டீச்சர், என்ன சோபனா டீச்சர், ஏதோ ஒரு டீச்சர் பேர் சொல்லிச்சு. அம்மா அந்த டீச்சர் தான்மா எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணாங்கம்மா படிக்கிறது இல்லை. ஜெரமி வா இது செய், ஜெரமி வா இது செய், ஜெரமி இது எடு அப்படின்னு எனக்கு உற்சாகமாக எனக்கு அது சொல்லுவாங்கம்மா அந்த டீச்சரு. இவன் நல்ல பேர் அவங்க மறந்துட்டேன் அந்த டீச்சர் பேர். அப்போ சொல்லிச்சுமா, அந்த டீச்சர் போல் இருக்கணுமா. அவங்க தான்மா எனக்கு பொங்காவாசு கொடுத்தாங்க 5ஆம் ஆண்டில். பொங்காவாசு என்னை உருவாக்குறாங்கம்மா. இந்த பொம்பளைகிட்ட நான் படிக்கிற நாள் வரைக்குமா நான் படிக்கவே மூட்டு இருக்காதுமா. பொம்பளை அப்படி இன்சல்ட் பண்ணுமா என்னை ஸ்கூலில். பாருங்க, ஒரு ஆசான் நம்மளுக்கு முன்னுதாரணமாக அவங்க இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்க வேண்டியவங்க, எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டியவங்க நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணணும். நான் வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒரு தலைமைத்துவத்தில் வச்சுட்டாங்கன்னா நான் வந்து யாரையும் விட மாட்டேன். அவங்கள நான் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஏனோ தானோ அது இது சொல்லிக்கிட்டு மற்றவங்க முன்னுக்கு இன்சல்ட் பண்ணிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு அசுத்தமான பேசிக்கிட்டு அப்படிலாம் யாரையும் நம்ம செய்யக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நான் அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் என் பிள்ளை நேற்று அதை சொல்லிட்டு வரும்போது கண்ணில் எனக்கு தண்ணி வந்துருச்சு. நான் சொன்னேன், அம்மா நம்ம நிச்சயமாக அந்த இன்னொரு டீச்சர்ஸ் நினச்சேன், அவங்க என்னை வந்து நல்லா என்னை ஊக்கம் பண்ணாங்கம்மா, படிப்பில் எல்லாத்துலேயும் பொங்காவாசாவும் என்னை கொடுத்தாங்க. அவங்க நான் சொன்னேம்மா, நீ அவங்கள மறக்கவே கூடாது. பேசிக்கிட்டு தான் வந்தோம் காடியில். அம்மா நீ அவங்கள மறக்கவே கூடாது தெரியுமா, நீ அவங்க அந்த எந்த ஸ்கூலில் இப்போ டீச்சிங் பண்ணுறாங்க பாரு, எல்லாம் தட்டி பாரு. நம்ம நிச்சயமாக அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு நாள் நம்ம அவங்கள கனப்படுத்தணும். உண்மையா இல்லையா? நேற்று அதை சொல்ல போது எனக்கு அது ஞாபகம் நிறையாமே வருது. இப்போ நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்தி, நல்ல ஒரு ப்ரெசன்ட் வாங்கி, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வரணுமா. நான் சொன்னேன், ஏங்க இந்த பிள்ளை சொல்லிச்சு, அந்த டீச்சர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்கம்மா படிப்பில், நீங்கள் வந்து பார்த்துட்டு வருவீங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அந்த டீச்சரு. அப்போது அந்த நல்லவங்களை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவங்கள நம்ம கனப்படுத்தணும். அவங்க நம்மளை ஒரு நேரத்தில் கனப்படுத்துறதுனால தானே அந்த டீச்சர் மாதிரி இவங்களும் விட்டுருந்தாங்கன்னா இதுக்கு சோரமாக ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிறதே, நானும் காலையில் இருக்க மாட்டேன், நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். ஸ்கூலுக்கு போனாலும் அந்த பொம்பளை அப்படி பேசுறது, அந்த படிப்பில் அந்த பிள்ளைக்கு நாட்டில் எல்லாம் சோகமாக இருக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து அந்த பிள்ளையை என்கரேஜ் பண்ண ஓ நல்லா படிக்காம, நானும் வீட்டில் கண்டிஷனாக எல்லாம் புக்கெல்லாம் செக் பண்ணிட்டு படித்து கொடுத்துட்டு டியூஷன்லாம் எடுத்துகிட்டு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்படி இருக்க பாருங்கள். 6ஆம் ஆண்டில் அந்த எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, நல்லா பாஸ் பண்ணிடுச்சு பிள்ளை. ஒரு கைத்தட்டு கொடுங்க. இப்போ 6 இல்லை, அதால ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்லா பாஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் பொம்மான் போயிடுச்சு. பொம்மான் போயிட்டாங்க. பொம்மான் போனதுலேருந்து பொங்கா வாசித்தான். இங்கே வந்து ஃபார்ம் 6 வரைக்கும் படிச்சிச்சு. ஃபார்ம் 6 வரைக்கும் அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் உடுப்பு, சாதாரண உடுப்பு போட்டு நான் பார்த்ததே இல்லை.
வெங்காயம் சுருப்பு தான் கடைசி வரைக்கும் போட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து பட்டப்படிப்பு மாஸ்டர் செஞ்சுருக்குது. அப்போது இதெல்லாம் கொண்டு வந்த அதை என்கரேஜ் பண்ண அந்த டீச்சர்களுக்கும் தெரியா, தாயாக இருந்தால் எனக்கு அதை என் தேவனுக்கு தான் காணும் அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த உலக படிப்புக்கே அவ்வளோ நம்ம கனப்படுத்துறோம்னா, இது ஆவிக்குரிய காரியம். நம்ம ஜீவனை புதுப்பிக்கிறது, ஜீவனை வாழ வைக்கிறது, நீடிய ஆயுள கொடுக்கிறது, நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா நிறுத்துறது, மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல வைக்கிறது, மற்றவங்களுக்கு சத்தியத்தை போதித்து கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த வேதம் நமக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால், ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பூமி ஆழ்ந்த வேர்ல்டுல இருக்கிற மக்கள் மத்தியில உன்னை எப்படி வைப்பாரா? கீழே வைப்பாரா? கீழே வைப்பாரா? உன்னை மேல நான் வைப்பேன். யாருங்க வாக்கு கொடுக்குற? அந்த வாக்க மனுஷனா? தேவன் வாக்கு கொடுக்கிறார் நமக்கு. அவர் வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடந்தன்னு சொன்னினா, உனக்கு பூமியில இருக்கிற சகல ஜனங்களில் நான் உன்னை மேன்மையான இடத்துல வைப்பேன் என்று சொல்றாருங்க. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம கவனித்து கேட்டு, இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து மெய்யாய் அதன்படி நம்ம செய்து நடந்து வந்தவன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை வாழ ஆக்கவே மாட்டாருங்க, உங்களை மேன்மையா உயர்த்தி வைப்பார். சரியா? முதல் வசனம் படிங்கம்மா, ரெண்டு படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உமக்கு பலிக்கும். ஆமென், அல்லேலூயா. நீ வந்து உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஏங்க, இது எந்த மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் இது நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நம்மளை படைத்த தேவன். அப்ப அதுக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? அதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணுமா இல்லையா? அப்பதானே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். 2 நாள் சொன்னாரு, சின்ன பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இந்த ஃபுல்ஃபில்னு சொல்றேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்க சத்தியத்தை விட மாட்டோம். நான் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு, கேளுங்க, என் மாவும் பெரியவங்க இருக்கிறான், 2 பிள்ளைங்க இன்னைக்கு இல்லை நம்ம மத்தியில, நான் விடவே மாட்டேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு அவன் இழுக்குங்க, தருக்கு பொறுக்கு, நான் அது செஞ்சுட்டு யோத்தான எடுத்துருங்க கூட உட்கார வைப்பேன் ஜபத்துக்கு, குடும்ப ஜபத்துக்கு யோத்தான எடுத்தாதான் ஒழுங்கா இருப்பாங்களேன்னு அவங்க இங்கே சட்டை அடிட்டு இருப்பாங்க. உண்டாந்து உட்கார வச்சு துதித்து காரோட வார்த்தை கொடுத்து கொஞ்ச நாள் நடத்திட்டு வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீ பேசணும் வார்த்தை, தெரியல சத்தியம், இன்னைக்கு நீ பேசணும்னு 3 பேருக்கும் சொல்லி கொடு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வார்த்தையை கொடுக்க சொல்லுவேன். சின்ன எனக்கு பிள்ளைங்க சும்மா இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறாங்க நினைக்காதீங்க, நான் அப்படியேப்பட்ட ஆளுகளை விளையாட்டுகளை உறவு பார்த்தேன். சின்னதுல இருந்து அவங்க வார்த்தையை நான் போதித்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வார்த்தை கொடுப்பாங்க, சின்ன பிள்ளையில இருந்து. அப்ப பாருங்க, அத கர்த்தர் விரும்புவாரு. அவரோட காரியத்தை நம்ம மும்முரமா இருக்கிறோமா, செயல்படுத்துறோமா, பிள்ளைகளை நடத்துறோமா, குடும்பத்தை நடத்துறோமா அப்படின்னு கர்த்தருடைய கண்கள் நம்மள நோக்கமா இருந்துகிட்டே இருக்கு, நம்ம மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, நம்மளை கவனிப்பார். சொல்லிட்டாருன்னு தெரியாம இருந்துருவாரு நினைச்சுக்காதீங்க, நம்ம செய்யணுமான்னு கவனிப்பார். படிங்கம்மா, 3ஆவது வசனம் படிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென்.
அப்படி நீ என் வார்த்தைக்கு கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சு நீ இந்த வார்த்தையின்படியே நீ வந்தின்னு சொன்னாக்கா, இந்த வார்த்தையின் பிரகாரமே கீழ்ப்படிஞ்சு கேட்டு நீ நடந்து வந்தீன்னா உன்னை நான் பட்டணத்தினே ஆசீர்வதிப்பேன். அப்புறம் எங்க வெளியிலையும் எங்க போனாலும் உன்னோட பேர் அங்க தெரியும். இப்போ ஜோசுவா காலையில் என்ன பேசிட்டு ஜோசுவாக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும் கிண்ணால் நாங்கள் அவன் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியும் ஜோசுவாவை. அவன் சின்ன பிள்ளை ஓடுவான் சேர்ச்சுக்கு போவான், அப்படியே போவான் பைபிள் தூக்கிட்டு ஓடுவான். அங்கே டேவிட் வீட்டுக்கு ஓடுவார். அங்கேருந்து அவர் கூட சேர்ச்சுக்கு போவான். அப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த பையனை. அவனுக்கு என்னை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் இப்போ அவன் சில நேரம் என் கூட வருவான். நான் எவ்வளோ பேர்கிட்ட பேசுவேன் அவன் பார்த்துருக்கான். அப்போ எனக்கு எவ்வளோ பேர் கிண்டால நான் யாரையும் விட மாட்டேன். சைனீஸுக்கு லேடியா, மலாய்க்காரங்களா, நல்லத்தனமாக நம்ம நல்லது பேசும். நம்மளுக்கு ஆண்டு என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு? அன்பு, சாந்தம், பொறுமை, தாழ்மை, நிதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆவின் கனி இருக்குல்ல நம்மகிட்ட. அப்போ ஆவின் கனி எங்கேயாச்சும் போய் சேட்டை பண்ணுமா? துன்மார்க்கம் பண்ணுமா? யாருக்காச்சும் பிரச்சனை பண்ணுமா? யாருக்காச்சும் தீங்கு செய்யுமா? நம்மளுக்குள்ள இருக்கிறவரு ஆவியானவர். அவர் யாருக்குமே தீங்கு செஞ்சது கிடையாது. ஆண்டவர் தீங்கு செஞ்சது உலகத்துல பார்த்துருக்கீங்களா? அவர் நன்மை செய்ய வந்தவரு. அப்ப நம்மளுக்கு ஆண்டு அந்த ஆவின் கனிகளை வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம யாரையும் பார்த்து திருப்ப மாட்டோம், யாரையும் பார்த்து முறைக்க மாட்டோம். எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். எனக்கு என்ன தெரியுமா, எல்லாத்திட்டையும் பேசுவேன். என் கடவுளோட அன்பை நான் வெளிப்படுத்துவேன். நீ கேட்டு கீழ்ப்படிஞ்சு வந்தீங்கன்னா தேவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்போது நீ கேட்டு கீழ்ப்படியாம நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னா போ, அவ்வளோ. நான் என்னது சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாள், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான், அது எப்படி நீ நடந்தாதான் செஞ்சாதான் நான் உன்னை பூமியில இருக்க எல்லா ஜனங்களோட மேன்மை வைப்பேன், மேல வைப்பேன், எல்லாருக்கும் மேல வைப்பேன். எவ்வளவு பேர் இருக்காங்க பூமியில, ஒரு 2,000 இருக்காங்க. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் எல்லா ஜனமும் இருக்காங்க. மலாய்க்காரன் இருக்கான், சீனா இருக்கான், வெள்ளைக்காரன் இருக்கான், கொரியாக்காரன் இருக்கான், ஜப்பான்காரன் இருக்கிறான், எத்தனை ஜாதிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாவற்றையும் மேல வைப்பாங்க. ஆண்டவரே சொன்னா சொன்னதை செய்யறவருங்க. பொய் பேச மாட்டாருங்க, தில்லுமுள்ளு எல்லாம் பண்ண மாட்டான். மனுஷன் நானே தில்லுமுள்ளு பண்றதுக்குன்னு கேட்கிறாருல. நான் மனுஷன் இல்லை, நான் தேவன். நான் சொன்னா செய்வேன். நான் சத்தியவான். என் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படி, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அதுக்குதான் நான் இந்த வசனத்தை முன்னுக்கே போட்டிருக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குங்க. நீ சத்தியத்தை கேட்கையே உனக்கு செவி திறக்க முடியல. அருமையான சத்தியங்கள் வந்தாலும் நீ அதை காது அடைச்சிட்டினா, அதை கேட்க நீ கவனம் செலுத்தலைன்னு அது உனக்குள்ள வராது. நான் இப்ப சாத்தியா நான் சொல்றேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் வார்த்தை இப்படி கொடுத்தாலும் நான் முன்னுக்கே உட்காந்துக்குவேன். ஏன் தெரியுங்களா? அந்த வார்த்தை கேட்க எனக்கு ரொம்ப தாகம். அதை அப்படியே எடுத்துக்கொள்வேன். நான் இங்கிட்டு திரும்பட்டேன், அங்கிட்டு திரும்பட்டேன். அந்த வார்த்தையை இப்படியே கவனமா பிடிச்சி இழுத்துக்குவேன். ஒரு ஊழியக்காரங்க கூட சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா கிட்ட நல்ல சத்திய வார்த்தையை கேட்குற ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குமா, நீங்க யாரா கவனிச்சுங்க நான் சொன்ன வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த மாதிரி அதை இழுத்துக்கணும். அந்த வார்த்தையை விட்டுக்கணும். அதை இழுத்து இருதயத்துல வைத்து உங்க ஆவியில நீங்க வைத்து அதை செயல்படும் போது அது உங்களுக்குள்ள வேலை செய்யாது. இல்லாட்டினாக்கா அப்புறம் சொல்றாரு பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டு வந்தீனா, நீ பட்டணத்திலும் நீ வெளியிலையும் எங்க போனாலும் வந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்னொன்னு, உன் கர்ப்பத்தின் கனியும் உன்னோட பிள்ளை பெக்கிறிய ஹல்லேலூயா. அதாங்க நான் சொல்றேன். நீ வயிற்றுல பெக்கிறிய அந்த பிள்ளையும் உன் நிலத்தின் கனியும், நீ நிலத்துல என்ன நடுறியோ அதுவும், உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ எதை வளர்த்தாலும் எதை நட்டாலும்
எதை வந்து நீ வந்து வள ஆசையா வளர்த்தாலும் எல்லாம் ஆசீர்வதிப்பாருங்க. அதெல்லாம் அது செழிப்பா இருக்குமா. இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாமா? அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இவன் சொல்றதை கேட்டு அவங்க சொல்றதை கேட்டு ஓ அப்படி இருக்குமா, ஓ இப்படி. நோ 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 நோ. ஆண்டோட வார்த்தைக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் உண்மை, அவர் தான் தேவன், அவர் தான் சர்வல்லவர். அவரோட நிழல தான் நம்ம ஆண்டு வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா ஆசீர்வாதமும் நமக்கு வருமா? இன்னும் ஆசீர்வாதம் இருக்கு. கீழே படிங்கம்மா. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன் மா பிசைக்கிற உன் தொட்டியும் குறை இல்லாம நான் நடத்துவேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? சப்பாத்தி, ரொட்டி, மாவு பிசைஞ்சி மாவுல தான் எல்லாம் சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த வெள்ளைக்காரங்க அந்த நாட்களெல்லாம் வந்து அந்த மாவு வந்து இப்பதான் எல்லாம் என்ன செய்யறாங்க, என்னென்னமோ சொல்றானே, என்னடையா பீஸா, பன்னு, ரொட்டி, மண்ணா, அப்படித்தான் அவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு மாவு தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் சொல்றாரு, உன் கூடையோ மாவு செய்கிற ஒரு தொட்டியோ வந்து ஆசீர்வதிக்கப்படும். மாவு இருந்துகிட்டே இருக்குன்றாரு. உன் வீட்டுல குறைவு இருக்காதுன்றாரு. இன்னைக்கு நம்மளாம் அரிசி ஆக்கி சாப்பிட்றோம். அரிசி குறையாது. காய்கறி வைக்கிறது எதுவுமே குறையாது. அது நிறைவாகவே நான் வச்சிருப்பேன்றாருங்க. ஆண்டவரே நம்மளுக்கு நடத்த அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி செயல்படும் போது நான் மட்டும் அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு நான் மட்டும் செயல்பட்டா கூடாது. என் கணவர் என்னை பார்க்கணும், என் 3 பிள்ளைங்க என்னை பார்க்குறாங்க, எங்க அம்மா எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க கேளுங்க, என் பையன் இருக்கிறான், ஏதாவது வீட்டான முன்னுக்கு ஏதோ ஒரு புது ஜாமான் இருந்தா நான் கேட்பேன். இது எங்க இருந்து வந்துச்சு, இது யாரோட ஜாமா, இது ஏன் இங்க இருக்கு, இது கொண்டு போய் தூக்கி போட எங்க இருந்து கொண்டு போய் எடுத்துட்டு போய் யார் இதை கொண்டாந்த வெளி ஜாமானுங்க ஐயா வீட்டுக்கு வந்துச்சு, எடுத்துட்டு போ. அதை தொட்டி அடுக்கிறத விட மாட்டேன் பிள்ளைங்க. ஏன்னா மற்றவங்க பொருள் மேல நம்ம ஆசை வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. மற்றவங்க பொருள் மேல நம்ம ஆசை வைக்க கூடாது, அதை திருடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு கட்டாத கூட போடவும் கூடாது. எடு இதை கொண்டு போய் போட்டுவாங்க. யார் கொண்டாந்தீங்க, கொண்டு போய் அந்த இடத்துல வை, அப்படி சொல்லுவாங்க. ஏங்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சும்மா அது சொன்னா வராது. அவங்கெல்லாம் கத்து கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில அது ரெகுலரா வரணும் பிள்ளைங்களுக்கு நன்மைய. என் பிள்ளைங்களை எங்கேயாச்சும் நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? இந்த காலகட்டங்கள்லாம் நீங்க எங்கேயாச்சும் என் பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா சுத்தி திரியுறதா? எத்தனை பிள்ளைங்களை நம்ம பாக்குற, வேலை வெட்டிக்கு போகாதுங்க, சுத்தி திரிங்க, தண்ணி அடிக்குங்க, பொம்பளை பொறிக்குங்க, தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சு கடையில நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்குங்க. வேலை வெட்டிக்கு போகாதுங்க, அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்காதுங்க, திமிருக்கு அடிச்சிருங்க பிள்ளைங்க நிறைய நான் பார்த்துருக்கேன். அதுங்களுக்கு சரியான வளர்ப்பு இல்லைங்க. அதுங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து ஆண்டோட சத்தியத்தை நன்கு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு கொண்டோம்னா தான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போங்க. அப்ப எங்க அப்பா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு நான் அப்படியே சொல்றேனே, ஏன்னா அந்த சந்ததியை சொல்றேன். எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா வந்து இந்தியாக்காரு. அவர் வந்து என்ன ஊருடையா, எங்க ஊர் என்ன ஊரு? தஞ்சாவூர். எங்க தாத்தாவோட ஊரு தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல இருந்து அவங்க எல்லாம் மலேசியா காலை கொண்டாந்தப்ப எங்க தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி 1 வாரம் தான் சொந்தக்காரத்துல கல்யாணம் பண்ணாங்களாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ணி 1 வாரம் எங்க தாத்தா கப்பலெல்லாம் இப்ப கூட நம்ம இருக்கிறோங்க மலேசியால. எங்கேயோ ஃப்ரீயா நம்மளுக்கு கப்பல் அனுப்புறானா எல்லாம் திரண்டு போக மாட்டாங்களா ஃப்ரீ. அப்புறம் தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி புதுசா வந்துட்டாங்க மலேசியாவுக்கு. அனிமன் வந்த மாதிரி வந்துட்டு இங்கே வந்து வேலை எல்லாம் வாங்க வச்சுட்டான். எல்லாத்தையும் நல்ல வேலை கொடுத்து வேலை வாங்கி கொஞ்ச நாள் சென்று சொன்னானா, உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் நான் கொடுக்க மாட்டேன், நீங்க எங்களுக்கு அடிமைத்தான் அப்படின்ட்டானா. அவங்களுக்கெல்லாம் கவலையா போச்சான். நாம அங்கத்தான் கஷ்டப்பட்டோன்னு இங்க வந்து இங்கனால நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுவாங்க, சுதந்திரம் கொடுக்க மாட்டான், அவன் அடிமைன்ட்டானே, நம்ம எல்லாம் திரும்ப போயிடலாம். இந்தியா வந்த ஆளெல்லாம் 3/4 பேர் திரும்பிட்டாலும் இன்னைக்கு மலேசியா ஒரு இந்தியா மாதிரி இருக்கவங்க அவ்வளவு பேருக்கு வந்தாங்களாம். எல்லாம் திரும்பிட்டான். தாத்தா பண்ணி நினைச்சிருக்காங்க நம்ம கொஞ்ச நாள் சென்று நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு. கொஞ்சம் போக கொஞ்சம் ஆள் தான் இருந்திருக்காங்க அந்த டைம். அவனுங்க பார்த்துருக்கானுங்க. இவங்களையும் அனுப்பிட்டு அப்புறம் யாரு வேலை செய்வா மலேசியால? சரி இவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுத்துட்டாங்களாம் மலேசியால. எங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் விளங்குதுங்க. இப்ப இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவன் ஏதோ இறக்கப்பட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்தியா ஜனங்க இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்.
அதனால பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சவங்க தாத்தா பாட்டிக்கு 4 பிள்ளைங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல 4 பிள்ளைங்களை கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை தான் வளர்த்துருக்காங்க. தாத்தா ரொம்ப கண்டிஷனா இருந்திருக்காரு அந்த விஷயத்துல. எங்க இந்து ஜனங்களெல்லாம் எங்க வாட்டியை ரொம்ப பழகவே விட மாட்டாங்க. எங்க என்னச்சும் சொல்லி கொடுத்து மனைவி எடுத்துட போறாங்க. தாத்தா இந்தியாவில் இருக்கும்போது மெரிஸ் சர்ச்சில் வந்து ஸ்ட்ராங் மெம்பர். அவர் வந்து இப்போ இங்க வந்து பாட்டியை வந்து கூடயே வச்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு 4 பிள்ளைங்களும் ஆண்டருக்குள்ள தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க பெரிய அத்தைக்கு வந்து இந்தியால இருந்து மாப்பிள்ளைய வர வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. எப்படிங்க இங்க உள்ளவனா இந்துக்காரெல்லாம் நமக்கு வேண்டாம், ரொம்ப ஆண்டர் பிள்ளைங்களுக்கு தான் பிள்ளைங்க பாருங்க அந்த வைராக்கியம் பாருங்க தாத்தாக்கு. அப்புறம் அப்படியே எங்க அப்பா 2வது எங்க பெரிய அத்தை, அதாவது செல்வி இங்க இருக்காங்க. செல்வி தெரியுங்களா? மாசாயில அவங்களோட அம்மா தான் எங்க பெரிய அத்தை. எங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா அவங்க அம்மா விளங்குதுங்களா? எங்க தாத்தா பாட்டியோட பிள்ளைங்க அவங்கலாம். 2வது எங்க அப்பாவும் இன்னொரு அத்தையும் ரெட்டை பிள்ளைங்க. அதுக்கு கீழே ஒரு சித்தப்பா, 4 பிள்ளைங்க. எங்க அப்பா வந்து அவர் எங்க அம்மா வந்து திருவோடி அம்மா வந்து ஒரு இந்து தான். அங்க அம்மா கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா அவங்க அனாதை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மா பாருங்க ஆண்டவர் எப்படி தெரிஞ்சு கொண்டாருன்னா, எங்க அத்தைங்க 2 பேருங்களுக்கு வந்து இந்த 12 வயசுல ஞானஸ்நான கிளாஸ் கொடுப்பாங்க சேர்ச்சுங்கள்ல. அப்ப சேர்ச்செல்லாம் கொஞ்சம் வந்துருச்சான், மேரேஜ் சேர்ச்செல்லாம் அவங்களுக்கு கிளாஸ் கொடுக்கணும். அப்ப இந்த சத்திய வார்த்தைங்க கொஞ்சம் அவங்க மனப்பாடம் பண்ணணும். அப்ப எங்க அம்மா கொஞ்சம் தமிழ் நல்லா படிப்பாங்க. எங்க அம்மா இந்து தானே. அப்ப எங்க தாத்தா எங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிச்சு கொடுக்கணும் பிள்ளை, இந்த பைபிளை நீ இந்த வசனம்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடு, அது ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ எங்க அம்மாவுக்கு அந்த காரியத்தை கொடுத்துருக்கா படிச்சு கொடுக்குறது. எங்க அத்தை 2 பேருக்கும் அம்மா அதுல படிச்சு கொடுத்து அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. எங்க அம்மா இந்து வைக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று எல்லாம் கல்யாணம் பண்ணி அத்தை கல்யாணம் பண்ணி முடிஞ்சுட்டு போய் இவங்க எங்க அப்பாவுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. எங்க அப்பா சொன்னாரு, ஏன்பா அங்க எங்கெல்லாம் போய் பொண்ணு தர்றீங்க? இந்த அஞ்சலை, எங்க அம்மா பேர் அஞ்சலைங்க, அவங்களாம் வந்து இந்த காட்டேரி கும்பிடுவாங்களாங்க, பெரிய ஒரு காட்டேரி அவங்க அம்மாலாம். அப்போ அவங்க வீட்டுல வந்து பிள்ளைக்கு முதல் வருஷத்துல பேர் வைப்பாங்க, 2வது பிள்ளைக்கு 2வது வருஷத்துல ஈல பேர் வைப்பாங்க, 3வது பிள்ளைக்கு 3ல பேர் வைப்பாங்க, 4வது பிள்ளைக்கு 4 பேர் வைப்பாங்க, 5வது பிள்ளைக்கு அந்த 5ல அஞ்சலான்னு பேர் வச்சாங்களாம். 4வது பிள்ளைக்கு நாகம்மா, எங்க பெரியம்மா வந்து நாகம்மா. அதுக்கு 4ஆம் பிறந்தா நாகம்மா, அது 5ஆம் பிறந்தா அஞ்சலு எங்க அம்மாவுக்கு பேர் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஜெனரேஷன் எங்க அம்மா வந்திருக்கிறவங்கள எங்க அப்பா என்ன செஞ்சிருக்கிறாரு, எங்க தாத்தா சொல்லியிருக்க, அந்த பிள்ளை பாவம் அம்மா அப்பா இல்லாம அனாதையா இருக்குப்பா, அந்த பிள்ளைய கேளுங்கப்பா, அந்த பிள்ளைய கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாவோட இறக்க மனுஷன் பார்த்தீங்களா, அந்த அனாதை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா அப்படிதான் அவங்கள கல்யாணம் பண்ணி. எங்க அம்மா ஸ்ட்ராங் பிரேயர் லேடிங்க, அப்படித்தானே இருந்தாங்க. அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அம்மா ஒரு ஜெப வீராங்கலாம் கேளுங்க. என் பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ஏன் தெரியுமா பாட்டி எப்படி ஜெயிப்பாங்க? காலையில் 2 ஹவர் முட்டி போட்டுட்டு ஜாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. சாயந்தரம் 2 ஹவர் எங்கெல்லாம் உட்கார வச்சு குடும்ப ஜாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்க 10 பிள்ளைங்க, எங்க அம்மாவுக்கு 9 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறந்து நிற மாசம் பிறந்து எங்களெல்லாம் வச்சு குடும்ப ஜாமம் பண்ணுவாங்கங்க. அந்த குடும்ப ஜாமம் பண்ணது நிமித்தமாக அந்த ஒரு யூனியன் தலைவர் வந்து சொன்னாராம், என்ன எஸ்டேட் ஆளுங்கெல்லாம் படிக்க வைக்க மாட்டீங்க பிள்ளைங்களா, 6ஆம் படிக்க வச்சுட்டு பங்கு தொடரை கூட்டிட்டு போயிருங்க. எப்படின்னா இந்த மலேசியால நம்ம இந்து சமுதாயம் எப்படிங்க முன்னேறோம்? ஒரு பாட்டையில ஒரு பட்டதாரி உருவாகணும், அது மனசுல வச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த நாள் பேசிட்டு போயிட்டாரா. எங்க அம்மா மனசுல அதை அப்படியே வச்சுட்டாங்க, அண்ணனை பட்டதாரி ஆக்கிடணும் அப்படி. அண்ணனுக்கு தான் எய்ம் பண்ணி படிக்க வச்சாங்க. ஆனா எனக்கு மூத்த அக்கா, என்னோட மூத்த அக்கா அதுதாங்க யூனிவர்சிட்டி மலையாளம் பட்டதாரி ஆச்சு. அப்புறம் 2வது தான் எங்க அண்ணன் பட்டதாரியானாரு. அப்புறம் தம்பிங்க பட்டதாரியானானுங்க, 3 தம்பிங்க. எங்க அண்ணிங்கெல்லாம் எல்லாம் டீச்சர் வேலை தான் செய்யறாங்க. ஒருத்தி பேங்க்ல வேலை செய்ய, 2 பேர் பேங்க். நாங்க எப்படிப்பட்ட குடும்பங்க அந்த எஸ்டேட்ல சொல்லுங்க? ஏழ்மையான குடும்பம், 10-9 பிள்ளைங்க. எங்க அப்பாவுக்கு சரியா வேலையும் செய்ய முடியாது. அந்த குடும்பத்துல எங்களை கர்த்தர் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் அது. எங்க அண்ணனுங்க எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்புங்க, அரசாங்க வேலை செய்ய, இல்லை இன்னைக்கு பிஞ்சின்ல உட்காந்துருக்காங்க. எல்லாம் இப்போ வயசாயிடுச்சு, வேலை செய்ய ரிட்டையர் ஆயிட்டாங்க. பிஞ்சின் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே எங்க குடும்பத்தை கத்தினாச்சு வச்சிருக்காரா இல்லையாங்க. எங்க அம்மா அங்கெல்லாம் 9 பிள்ளைங்க உட்கார குடும்ப ஜாபம் பண்ணுவாங்கங்க. அதான் நானும் செஞ்சேங்க. என் பிள்ளைங்களையும் கர்த்தர் கை விடலைங்க, அருமையா வச்சிருக்க. இன்ஜினியர் படி வேலை செய்யலாம். சிங்கப்பூர் கஸ்டம் இன்ஜினியரு, மேற்படிப்பு இன்னும் படிக்கிறான். கை தட்டு கொடுங்க பிள்ளைக்கு. இன்னும் 2 படிப்பு படிச்சுட்டு இருக்கான். என் 2வது பையன் சிங்கப்பூர்ல நல்லா டோப்பான ஒரு வேலை, எவ்வளவு இன்ஜினியருக்கு மேல வேலை செய்யறான் சொல்லிட்டு இருந்தாங்க.
என்ன வேணும் விஷயம் உங்க பிள்ளை ஏழை இப்படி இருக்க மாட்டான், எவ்வளோங்க சந்தோஷம். என் மகன் நல்லா ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் வேலை செய்யறான், அவன் மேனேஜர் லெவலில் வேலை செய்யறான். இதை விட நமக்கு என்னங்க சந்தோஷம். ஊழியத்தை முதல் செய்வாங்க. எதுக்கு தான் ஆவிக்குரிய காரியங்களை முதல் நான் கற்றுக் கொடுத்தேன். அருமையா ஆண்டர் வார்த்தையை கொடுப்பானுங்க, அருமையா ஊழியத்தை செய்வானுங்க. சிங்கப்பூருக்காரனா நல்லா ஊழியம் செய்வான், மகளும் நிறைய ஊழியம் செய்வா. இன்னைக்கு அதையும் கருத்து நல்ல நிலையில வச்சிருக்காரு. இதுதாங்க நமக்கு வேணும். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து வாழ்க்கை நமக்கு இது இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு அது போகணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நம்ம வழி காட்டணும். அதுக்குதான் ஆண்டர் இன்னைக்கு நமக்கு இந்த வழியை காட்டுறாரு. தெரியுங்களா? இந்த வழி ஏன் காட்டுறாரு, நீ தெரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்தை நடத்து, உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடு, உன் பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும், உன் பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும். ஜெனரேஷனா நீங்க என்னுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில வாழணும்ன்றது தான் கர்த்தருடைய விருப்பங்க. கீழே படிச்சுடுவாங்கம்மா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருகளை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக. நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வாதத்தின் பிள்ளை. நீ யாரு? ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நானும் நீங்களும் தான் இஸ்ரவேலர். அவருடைய சந்ததியில வந்த நம்மள ஆசீர்வதிக்கிறது அவருடைய விருப்பம். நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி மடித்து அதன்படி நம்ம நடக்கத்தான் பின்னால சந்ததியும் நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உனக்கு விரோதமாய் எழுவும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பா. எத்தனை சத்து நமக்கு விரோதமா எழுப்பிட்டு இருக்கிறாமா சொல்லுங்கம்மா. எவ்வளவு பிசாசு, எவ்வளவு சத்துரு, எவ்வளவு எதிராளிகள் நமக்கு விரோதமா கிரியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரோ அடக்கிடுவாராம் அந்த சத்துருக்களை. அப்புறம் சொல்றாரு, ஒரு வழியா எதிராக புறப்பட்டு வருவாங்க. உனக்கு எவன் வந்தாங்களா இல்லையா, ஒரு வழியா வருவான் உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு, உன்னை கொல்றதுக்கு, உனக்கு சதி பண்ற விட்டுருவார ஆண்டவரே. அவனுங்களை 7 வழியா நான் துரத்துவேன் மகனே. உனக்கு ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா நானே துரத்தி விட்டுருவேன் அப்படின்றார் ஆண்டவர். பாருங்க. அப்புறம் 8 படிக்குமா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். படிக்கணுமாகா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். சோத்திரம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாரு. நீ ஒரு பிசினஸ் பண்றியா, நீ ஒரு வேலையை செய்யறியா, நீ ஏதாவது ஒண்ணு செய்யறியா, எங்க போறியா, யார் வீட்டுக்கு போறியா, உனக்கு ஆண்டு ஆசீர்வாதம் உன் நிமித்தமா அங்க கட்டளை இட்டுருவாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமா இருப்பாரு. தெரியுமா ஜோசுவா? இந்த மலேசியா தேசத்திலே உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். தேசத்திலேயே உன் குடும்பம், உன்னோட பொதுமக்கள், உன் சபை, உன்னுடைய மாநிலம், உன்னுடைய தேசத்துல அனைத்து ஜனங்கள் ஜோசுவாவா? ஓ, அந்த ஜொகூர்ல இருக்காரு. ஓ, அந்த பையனா? ஓ, அப்படியா? வராரா? நம்ம கிட்ட செய்தி கொடுக்க வராரா? ஓகே வரட்டும். எங்க பினாங்களை உனக்கு பேரை கேள்வி போடுவானுங்க, பகாங்களை உன் பேரை கேள்வி போடுவானுங்க, கிளாங்களை உன் பேரை கேள்வி போடுவாங்க. எல்லா இடத்துக்கும் நான் அனுப்புவாரு. அதான் சொல்றேன், தேசத்திலே ஒண்ணு நானே ஆசீர்வாதம். உன்னோட நல்ல செயல்களை, உன் நல்ல காரியங்களை, நீ தேவனுக்கு உகந்த காரியம் செய்யற அந்த காரியங்களை எல்லா இடத்துலயும் உன்னை கொண்டு போய் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் தேசத்துக்கு உன் ஆசீர்வாதமா தேவன் வைப்பன்னு சொல்றாரு. அப்புறமா அப்பொழுது கர்த்தர் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்களாம். உன் செயலும், உன்னோட நடத்தையும், பேச்சும், வேலையும், உண்மையும், உத்தமமும், நீதியும் ஆளுக பார்த்து
ஐயோ இந்த பையன்கிட்ட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய நாமம் இவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் நம்மளை பார்க்கிற ஜனங்கள். அப்போ உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் நீ உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வார். உன் பலன்களில் நீ வளர்க்கிற, நீ கை வைக்கிற, நீ எதை செய்யறியோ அதுல எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், பலனை அனுப்பி அதை ஆசீர்வதித்து உன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்காரனா தேவன் எல்லாரும் முன்னு கொண்டு வைப்பாரு. ஐயோ அவங்க கையை வச்சாங்கன்னா ஆசீர்வாதம் தான்ப்பா, ஐயோ அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாக்கா ஆசீர்வாதம் தாங்க, அவங்க இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா அது ஆசீர்வாதம். பையன் எப்போதும் என்னாவது ஒன் சீக்கிரம் வந்த பிள்ளைக்கு வந்தா கூட என்கிட்ட சொல்லுவோம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணி தண்ணி கொடுங்கம்மா. ஏன்னா அது சொல்றாங்க, ஏன்னா ஆண்டவர் அம்மா கூட இருக்காரு, ஆண்டவர் நம்ம கூடயே இருக்காரு. ஆனா அம்மா நமக்கு வழி நடத்து, அம்மா ஜெபம் பண்ணி கொடுத்தா அது நல்லா ஆகும், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அப்படி நான் செஞ்சுட்டு தான் வருவேன். ஏதாவது பிள்ளைக்கு எதோ ஒன்றா என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவான், நான் ஜெபம் பண்ணுவேன். அவனுக்கு எதோ ஒன்றாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா சில நேரத்துல கர்த்தர் டைரக்டா அவங்க பதில் கொடுப்பாரு தானே ஐயா, டைரக்டா எங்களுக்கு பதில் கொடுப்பாரு. ஆண்டவர் அவ்வளோ நல்ல, அவரோட பிள்ளைகள் மேல அவர் ரொம்ப அக்கறையா இருப்பாரு, ரொம்ப அவர் மேல அவங்க கண்ணு கருத்தமா இருப்பாரு. அவர் எந்த சேதம் வராதபடி அவர் காத்துக்கொள்வாரு. ஆண்டவர் அப்படிங்க நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. ஏற்ற காலத்துல படிங்கம்மா, ஏற்ற காலத்து உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென் ஆமென். என்னங்க சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்கவே மாட்டேங்க, நீ கொடுப்பங்க மற்றவங்களுக்கு. உன்கிட்ட வந்து கேட்பாங்க, வருவாங்க, ஐயோ ஐயா இப்படி இருக்கு, கஷ்டமா இருக்குயா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையா, அப்படி நீ சொல்லுவ, எரியா நான் உனக்கு தரேன், தா எடுத்து பாவி அப்படின்னு நீ கடன் கொடுப்ப. உனக்கு கடன் கொடுக்கும்படி தான் கர்த்தர் வைப்பார், நீ வாங்கும்படி கர்த்தர் கடன் வாங்கும்படி வைக்க மாட்டாராம். எப்படி தன் பிள்ளை மேல எவ்வளவு அன்பு கூறு, எப்படி பிள்ளைய உயர்த்தி வைக்கிறாரு பார்த்தீங்களா? அதான் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம். இஸ்ரவேல் யாரு? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி செயல்படுறவங்க தான், அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவங்க, அவருடைய கிருபையில நிலைத்திருக்க, அவர் வழியில கடந்து வரவங்க, அவர் தான் எல்லாரும் இருக்கிறவங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவேன்னு வாழணும் நம்ம இந்த பூமியில. எனக்கு என்ன அது இருக்கு இது இருக்கு, அவருக்கா இவருக்கா போகக்கூடாது, அவெல்லாம் காலை வாரி விட்டு அடிச்சு போயிடுவாப்பா. எந்த மனுஷனையும் நம்பாது. மனிதர் மேல நம்ம நம்பிக்கை வைத்தா அது நம்மளுக்கு வந்து நஷ்டம்தான், அது லாபம் வராது. கர்த்தர் மேல் அந்த முழு இருதயத்தை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் உங்களை வாழாக்கவே மாட்டேன்னு சொல்ல பாருங்க, கீழே படிச்சுட்டு வாங்கம்மா. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடது புறம் சாயாமல். இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீ வந்து வார்த்தையை யாவையும் விட்டு விலகிட்டு வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். நான் சொல்ற இந்த வார்த்தையை விட்டு நீ போய் வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ என்னை விட்டு விலகி போனீனா, கேளப்படி. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அந்த அந்நிய தெய்வங்களுக்கு, அந்நிய காரியங்களுக்கு, அந்நியனுடைய செயலுக்கு நீ உன்னை விட்டு கொடுக்காம நீ வந்து அதெல்லாம் முறியடிச்சுட்டு நீ கர்த்தருக்கு உண்மையா நீ வந்து ஆண்டரை பின்பற்றி கர்த்தர் எனக்கு போதும்னு சொல்லி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தா, என் வார்த்தைக்கு, என்னுடைய வசனத்துக்கு, என்னுடைய
காரியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு செவிமடித்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி நீ வந்தினா என்ன செய்வாராம்? நீங்களும் சொல்லுங்க. உன்னை வாழாக்க மாட்டாரு. நீ பின்னால வாழாட்ட ஆட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு தலையா வைப்பாரு. நீ கீழே போக மாட்ட, உன்னை மேல வைப்பாரு. இதான் ஆண்டோட ப்ராமிஸ் வேர்ட். இன்னைக்கு அழகுங்களா, இது கர்த்தருடைய சத்திய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கத்தான் இந்த வார்த்தை. ஏன்னா பிழையம் என்னையா செஞ்சாரு? பிழையம் என்னங்க செஞ்சாங்க? பிழையாம யாக கூட்டிட்டு போனாங்க. சொல்லுங்க பாப்பா, தெரியுங்களா? பிழையாமோட காரியம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு தெரியும். பாராக் பிழையாமை கூட்டிட்டு போனான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வர்றாங்க, அவங்களை நீ சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு பிழையாம கூட்டிட்டு போனா. சரி பிழையாம சரி போவோம், இதை அவன் காசெல்லாம் கொடுப்பான், வாங்கிட்டு வரலான்னு போனான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய ஜனம், இதை நீ சபிக்க கூடாது, நீ ஆசீர்வதிக்கணும் உங்களை அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார். இவங்கள சபிக்கிறதுக்கா நான் ஜனங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வாயில சாபம் வரக்கூடாது, ஆசீர்வதிய ஜனங்கள்னு வர ஆண்டு. அவனால சபிக்கவே முடியாது, ஆசீர்வதிச்சுட்டே இருப்பான். பாலாக் சொல்லுவான், என்ன உன்னை ஜனங்களை சபிக்க கூடாது, நீ அதை ஆசீர்வதிச்சுட்டு கிடக்குறியா? போ போ போ, நீமே எனக்கு நீ வேணாம். ஏய், என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க சொன்னாருடா, நான் என்னடா செய்யுது? வார்த்தை என்ன கேட்பனா? கடவுள் வார்த்தை என்ன கேட்பனா? கடவுள் சொல்றதுதான் நான் கேட்பேன். நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ கொடுக்கல அப்படி எனக்கு டோன்ட் கேர். கர்த்தர் சொன்னதான் செய்வேன். ஆண்டு ஆசீர்வதித்து அவங்கள உயர்த்த அவன் வாயில அந்த கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாருங்க. இஸ்ரவேலோட வீடு பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இஸ்ரவேல் பாரு எவ்வளவா வளர்த்தியா நல்ல செழிப்பா இருக்கிறான். அப்படித்தான் அவங்க ஆசீர்வதிப்பாரு அந்த பிள்ளையோமே. அங்க யாரையுமே கர்த்தர் அவரோட ஜனத்தை சபிக்க விட மாட்டார். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைங்களை அன்று கரம் பிடிச்சு கை உங்களை பிடிச்சி நடத்துவாரு. ஒருவனும் அவரோட எழுத்து நிற்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவருக்கு நம்ம உண்மையா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டோம்னா ஓகே தாங்க. எல்லாத்துலயும் கர்த்தர் பெரிய பிளெஸிங் நம்மளுக்கு வச்சிருக்காரு. காட் பிளஸ் யூ ஆல். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாம உயர்த்தப்படட்டும். உங்க வார்த்தை ஆண்டவரேப்பா மேன்மை அடையட்டும்பா. ஐயா, எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்களே ஐயா, எங்களை ஆசீர்வதிப்பது உங்களுடைய விருப்பம். எங்களை ஆசீர்வதிச்சீங்களே, இந்த ஆசீர்வாதத்துக்கு வழி உங்க வார்த்தை தான் ஆண்டவரே. அதுக்கு நாங்கள் செவிமடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் செய்யும் போது எங்களை வாழாக்க மாட்டீங்க, தலையாக்குவீங்கப்பா, கீழாக்க மாட்டீங்க, எங்களை மேலாக்கிற கர்த்தர் நீங்கப்பா. உங்க நாமம் ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும். இந்த நாளில இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலையை தந்து, ரட்சிப்பை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, எல்லா உலகத்துல சகல ஜனங்களும் அவங்களை மேன்மையாய் வைத்து அழகு பார்க்க போறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் வல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Bye, bye.